வணக்கம். பால்ஸ் எளிமையான ஆங்கில பயிற்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ் பத்தி உள்ள 11 வீடியோஸ் உள்ள தொடர்ல இன்னைக்கு நம்ம 9th லெசன் படிக்க போறோம். எத பத்தினா, ஒரு சென்டென்ஸ் பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல இருந்தா, அந்த சென்டென்ஸை எப்படி நம்ம ஆக்டிவ்ல இருந்து பாசிவ் வாய்ஸ்ல மாத்துவோம்னு படிக்க போறோம். இதுக்கு முன்னாடி நம்ம ஆக்டிவ் பாசிவ் கன்வர்ஷன் ரூல்ஸ் பார்த்த நேரத்துல வந்து ஃபியூச்சர் சிம்பிள் டென்ஸ் தவிர மற்ற எல்லா டென்ஸ்லயுமே வந்து பாசிவ் வாய்ஸ்ல என்ன சப்ஜெக்ட் இருக்குதோ அதை பொறுத்து நமக்கு அந்த ஆக்சிலரி வேர்ப் வரும் அப்படின்னு சொல்லிட்டு படிச்சோம். இந்த பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல வந்து என்ன சப்ஜெக்ட் இருந்துச்சுனாலுமே நமக்கு அந்த ஆக்சிலரி வேர்ப் என்ன வரும் அப்படின்னு சொன்னா ஹேட் பீன் தான் வரும். அந்த சப்ஜெக்ட் சிங்குலரா இருந்தாலும் சரி, ப்ளூரலா இருந்தாலும் சரி, ஹி ஷி இட் வி தே, இப்படி என்ன சப்ஜெக்டா இருந்தாலும் சரி நமக்கு ஆக்சிலரி வெர்ப் என்ன வரும்னா ஹேட் பீன் தான் வரும். அது மட்டும் இல்லாம எல்லா பாசிவ் வாய்ஸ் சென்டென்சஸ்க்கும் என்ன ரூல் உண்டு? அந்த வேர்ப் வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம்ல தான் வரும். அதாவது தேர்ட் வேர்ப்ல தான் வரும். அந்த பாஸ்ட் பார்ட்டிசிபிளுக்கு முன்னாடி என்ன நமக்கு ஆக்சிலரி வேர்ப் வரும், அந்த ஹெல்பிங் வேர்ப் வரும், அது ஹேட் பீன். அப்ப இந்த ஹேட் பீன் மட்டும்தான் நம்ம என்ன வச்சுக்கணும், ஞாபகம் நமக்கு வச்சுக்கணும். எப்பன்னா ஒரு சென்டென்ஸ் வந்து ஆக்டிவ்ல இருந்து பாசிவ் வாய்ஸ்ல மாத்துற நேரத்துல அந்த சென்டென்ஸ் வந்து பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸா இருக்கணும். இப்ப எக்ஸாம்பிள்ஸ் மூலமா நம்ம பார்ப்போம். Though we had locked the door, a stranger had entered our house. நாங்கள் வீட்டை பூட்டியிருந்த போதிலும் ஒரு அந்நியன் எங்கள் வீட்டுக்குள் நுழைந்து விட்டான். The, though the door had been locked by us, a stranger had entered our house. கதவு எங்களால் பூட்டப்பட்டிருந்த போதிலும் ஒரு அந்நியன் எங்கள் வீட்டில் நுழைந்து விட்டான். I had taught basic English for 10 years before I began to teach advanced English. நான் advanced English teach பண்ணுவதற்கு முன்பு basic English 10 வருடங்கள் teach பண்ணி இருக்கிறேன். Basic English had been taught by me for 10 years before I began to teach advanced English. நான் advanced English teach பண்ணுவதற்கு முன்னாக 10 வருடங்கள் பேசிக் இங்கிலீஷ் என்னால் டீச் பண்ணப்பட்டிருக்கிறது. சாமுவல் had written many novels before the pandemic. பெருந்தொற்றுக்கு முன்பாக சாமுவல் பல நாவல்கள் எழுதி இருக்கிறான். Many novels had been written by Samuel before the pandemic. பெருந்தொற்றுக்கு முன்பாக பல நாவல்கள் சாமுவலால் எழுதப்பட்டிருக்கின்றன. ஒரு சென்டென்ஸ் பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல இருந்துச்சுன்னா அந்த சென்டென்ஸ் வந்து ஒவ்வொரு டைப் ஆஃப் சென்டென்ஸ்லையும் எப்படி ஆக்டிவ் வாய்ஸ்ல இருந்து பாசிவ் வாய்ஸ்ல மாறுது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். பாசிட்டிவ் டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸ் நேர்மறை வாக்கியம். We had explored many unexplored places before we decided to take a break. இதுல எக்ஸ்ப்ளோர் அப்படின்னா வந்து பல இடங்களை வந்து நம்ம போய் பார்த்து அந்த ஊர்ல என்னெல்லாம் இருக்குது, அந்த இடத்துல என்னதான் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம சுத்தி திரிஞ்சு பார்த்துக்கிறதா எக்ஸ்ப்ளோர் அப்படின்னு சொல்லுவோம். அன்எக்ஸ்ப்ளோர்ட் பிளேசஸ் அப்படின்னா அதிகம் மக்கள் பார்த்திராத இடங்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம். We had explored many unexplored places before we decided to take a break. நாங்கள் பிரேக் எடுப்பதற்கு முடிவு செய்ததற்கு முன் நாங்கள் பல unexplored places-ஐ எக்ஸ்ப்ளோர் பண்ணி இருக்கிறோம். Many unexplored places had been explored by us before we decided to take a break. நாங்கள் பிரேக் எடுப்பதற்கு முடிவு செய்வதற்கு முன் எங்களால் பல unexplored places எக்ஸ்ப்ளோர் பண்ணப்பட்டு இருக்கின்றன. அடுத்தது நெகட்டிவ் டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸ் எதிர்மறை வாக்கியம். The team had not submitted the report before the deadline. The team குறிப்பிட்ட காலக்கெடுவுக்கு முன்பாக ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணவில்லை. The report had not been submitted by the team before the deadline. குறிப்பிட்ட காலக்கெடுவுக்கு முன் ரிப்போர்ட் அந்த டீமால் சப்மிட் பண்ணப்படவில்லை. The positive interrogative sentence நேர்மறை கேள்வி. Had he taken a copy of all the files on the computer before the factory reset? ஃபேக்டரி ரீசெட் பண்ணுவதற்கு முன் கம்ப்யூட்டரில் உள்ள எல்லா ஃபைலையும் அவன் காப்பி எடுத்து விட்டானா? Had a copy of all the files on the computer been taken by him before the factory reset? ஃபேக்டரி ரீசெட் பண்ணுவதற்கு முன்பு கம்ப்யூட்டரில் உள்ள எல்லா ஃபைல்ஸின் காப்பியும் அவனால் எடுக்கப்பட்டு விட்டனவா? The negative interrogative sentence. Had he not hidden the fact before he was interrogated? அவன் இன்ட்ராகேட் பண்ணுவதற்கு முன்பு எல்லா உண்மைகளையும் மறைத்து விட்டான் அல்லவா? Had the fact not been hidden by him before he was interrogated? அவன் இன்ட்ராகேட் பண்ணுவதற்கு முன்பு ஃபேக்ட் உண்மைகளை அவனால் உண்மைகள் மறைக்கப்பட்டு இருந்தன அல்லவா? பை த டூயர் போடாமலே நிறைய சென்டென்சஸ் வரும்னு ஏற்கனவே நான் வந்து சொல்லி கொடுத்துருக்கிறேன். அப்படி பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்ல உள்ள ஒரு 2 எக்ஸாம்பிள்ஸ் நம்ம வந்து பார்ப்போம். The mountain ranges had been bombarded and broken into gravel before the public protested. பொதுமக்கள்
புரொட்டஸ்ட் பண்ணுவதற்கு முன்பாக மலைத்தொடர்கள் குண்டு வீசப்பட்டு, உடைக்கப்பட்டு சிறிய கற்களாக உடைக்கப்பட்டன. Had all the tasks been completed before the inspection committee arrived? இன்ஸ்பெக்ஷன் கமிட்டி வருவதற்கு முன்பு எல்லா வேலைகளும் முடிக்கப்பட்டு விட்டனவா? நான் எழுதியிருக்கிற பால்ஸ் ஒர்க் புக் ஆன் டென்சஸ் அண்ட் வாய்ஸ் பத்தி உள்ள டீட்டெயில்ஸை இங்க கொடுத்திருக்கிறேன். இதுக்கு முன்னாடி நான் ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ் பத்தி போட்டிருக்கிறேன். எல்லா வீடியோஸோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கிறேன். அடுத்த வீடியோ ஒரு சென்டென்ஸ் வந்து ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல இருந்துச்சுன்னா அதை எப்படி நம்ம ஆக்டிவ்ல இருந்து பாசிவ் வாய்ஸ்ல மாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.